MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. $8 பில்லியன் அளவுக்கு சலுகைகள் வரும்ன்ட்டு ஒரு கணக்கு இருக்கு. இவ்வளவு நாள் மாநிலங்கள் பல கேட்டும், பல வணிக குழுக்கள் வணிகர்கள் கேட்டும், பல பட்டய கணக்காளர்கள் அதாவது சார்ட்டர் அக்கவுண்டன்ட்ஸ் சொல்லியும் இவ்வளவு நாள் சீர்திருத்தப்படாத ஜிஎஸ்டிக்கு ஒரு வழியாக விடிவு பிறந்திருக்கிறது. அதற்கும் நாம் ட்ரம்ப்புக்கு தான் நன்றி சொல்றோம். 15 பொருட்களா 20 பொருட்களுக்கும் மேல அந்த வரி விதிப்பு குறைவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எந்தெந்த பொருள்ல இருக்கும்? இல்லை, அதை விட அதிகமாகவே இருக்கும். பொதுவாக எத்தனை பொருட்கள் அப்படின்னு பார்க்கறத விட இப்போ எதிர்பார்ப்பு என்னன்னா 28% ஜிஎஸ்டி இருக்கிற எல்லா பொருட்களுமே 18%க்கு வந்து, அதாவது இப்போ வந்து 5, 12, 18, 28 4 ஜிஎஸ்டி இருக்கு. 2 குறைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. 28 வந்து காணாமல் போயிடும், அது எல்லாமே 18 வந்துடும். 12 எல்லாமே காணாமல் போயிடும், அது எல்லாமே 5க்கு வந்துடும். சார் சொன்னாங்களே 4 டேரிஃபில் இருக்குது, 5, 12, 18, 28. இல்லை, அதில் நான் மறுக்கிறேன். 5 டேரிஃப் இருக்குது. ஸ்பெஷல் டேரிஃப் கோல்டு 3%. எப்பெல்லாம் வந்து இவங்க குறைக்கிறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, சீர்திருத்தம்னுவாங்க. எப்பெல்லாம் இவங்க ஏற்றுறாங்களோ சீர்திருத்தத்துக்கு ஆப்போசிட்டான வார்த்தை எதனா பயன்படுத்தணும். எத்தனை ஏற்றிருக்கிறாங்க பிஜேபியில்? சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஜிஎஸ்டி வரி குறைஞ்சதுன்னா நம்ம கும்பிட வேண்டியது பிஜேபி இல்லை, ட்ரம்ப் தான். வரியை குறைக்கும்போது பாருங்கள், அவர் சாரே சொல்லிட்டார், $8 பில்லியன் குறைப்போம். நான் இதை செய்கிறதுனால எங்களுக்கு 2 லட்சம் கோடி நஷ்டமாகும். சரி, வரியை ஏற்றும் போது எப்போ அதை சொல்லிக்கிறீங்களா? வரியை ஏற்றும் போது எங்களுக்கு 2 லட்சம் கோடி லாபம் வரும், $8 பில்லியன் நாங்கள் வரி ஏற்றுறோன்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அரசியல் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை குறைக்கணும்னு நாங்கள் கேட்கல, கூட்டாமல் இருந்தால் போதும். இதையும் அந்த 2%, 5 + 18ன்னு வச்சுட்டு இதை 3, 5 ஆக்கிடாமல் 3, 3ஆகவே இருக்கட்டும், அது எப்போயுமே ஸ்பெஷல் கேட்டகரிட்டே இருக்கட்டும் அப்படின்னு கூட. இப்போது அந்த 24யும் 25யும் கம்பேர் பண்ணோம்னா இது வரைக்கும் இந்த 8 மாதம் தான் நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. இதுலேயே வந்து 37% வந்திருக்கு ரிட்டர்ன்ஸ். இந்த 8 மாதத்தில் 37% வந்தது. இந்த 8 மாதத்தில் பங்குச்சந்தை இறங்கியிருக்குது. இது ஒட்டுமொத்தமாக குறைச்சிட்டா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை 12லேருந்து 5க்கு கொண்டு வரதுக்கு பதில் 12லேருந்து 18 கொண்டு போனாலும் போவாங்க. இது உள்நாட்டு சந்தையில் வணிகத்தை பெருக்குவதற்கும் வாங்குவோரின் சக்தியை, நுகர்வோரின் சக்தியை கூட்டுவதற்காகவும் வாங்கக்கூடிய இடத்திலேயே அந்த விலை குறைவு என்பது நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக திட்டமிடப்பட்டு நடக்கக்கூடிய இந்த கூட்டம். சார், இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறுது. எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் அந்த வரி குறைப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? என்ன மாதிரியான முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாகும்? அதாவது இது முதல்ல இதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். $8 பில்லியன் அளவுக்கு சலுகைகள் வரும்ன்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. அது தெரிஞ்சிடும் அறிவிப்பு வரும்போது. அதாவது இவ்வளவு நாள் மாநிலங்கள் பல கேட்டும், பல வணிக குழுக்கள் வணிகர்கள் கேட்டும், பல பட்டய கணக்காளர்கள் அதாவது சார்ட்டர் அக்கவுண்டன்ட்ஸ் சொல்லியும் இவ்வளவு நாள் சீர்திருத்தப்படாத ஜிஎஸ்டிக்கு ஒரு வழியாக விடிவு பிறந்திருக்கிறது. அதற்கும் நாம் ட்ரம்ப்புக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவருடைய இந்த அதிரடி நடவடிக்கைகளை அதை வந்து சரி கட்டக்கூடிய ஒரு சின்ன முயற்சியாகத்தான் இது உள்நாட்டு சந்தையில் வணிகத்தை பெருக்குவதற்கும் வாங்குவோரின் சக்தியை, நுகர்வோரின் சக்தியை கூட்டுவதற்காகவும் வாங்கக்கூடிய இடத்திலேயே அந்த விலை குறைவு என்பது நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக திட்டமிடப்பட்டு நடக்கக்கூடிய இந்த கூட்டம். எந்தெந்த பொருட்கள்லாம் அதுதான், அதாவது மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பல பொருட்கள்ல குறையும் நான் நினைக்கிறேன். எனக்கு அது சரியா தெரியல சார். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த சுதந்திர தின விழாவில் அறிவிப்பு வந்திருந்துச்சு. இது பொருளாதார ரீதியாக அவங்க கொண்டு வரது வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை இப்போவே கொண்டு வராங்க அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 15 பொருட்களா 20 பொருட்களுக்கும் மேலே அந்த வரி விதிப்பு குறைவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எந்தெந்த பொருளில் இருக்கும்? இல்லை, அதை விட அதிகமாகவே இருக்கும். ஓகே. பொதுவாக எத்தனை பொருட்கள் அப்படின்னு பார்க்குறத விட இப்போ எதிர்பார்ப்பு என்னென்னா 28% ஜிஎஸ்டி இருக்கிற எல்லா பொருட்களுமே 18%க்கு வந்துடும். 28 இருக்கிறது. ஆமாம், 28 அதாவது இப்போ வந்து 5, 12, 18, 28 4 ஜிஎஸ்டி இருக்குது. இந்த 4 வந்து 2 குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது 28 வந்து காணாமல் போயிடும், அது எல்லாமே 18க்கு வந்துடும். 12 எல்லாமே காணாமல் போயிடும், அது எல்லாமே 5க்கு வந்துடும். சரிங்களா? அப்புறம் ஒரு பேசும்போது சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள்
எப்போல்லாம் வந்து இவங்க குறைக்கிறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, சீர்திருத்தம்னுவாங்க. எப்போல்லாம் இவங்க ஏற்றுறாங்களோ அப்போ சீர்திருத்தத்துக்கு ஆப்போசிட்டான வார்த்தை எதனா பயன்படுத்தணும். எத்தனை ஏற்றிருக்கிறாங்க பிஜேபியில்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0ல் இருந்தது 10 ஆக்கினாங்க, அப்புறம் 10 வந்து 12 ஆக்கினாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10 இருந்தது 15 ஆக்கினாங்க, அப்புறம் 20 ஆக்கினாங்க. லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் இவங்க வரிகளை ஏற்றுறது தான் இவ்வளோ நாள் பண்ணின்னு இருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஜிஎஸ்டி வரி குறைஞ்சதுன்னா நம்ம கும்பிட வேண்டியது பிஜேபி இல்லை, ட்ரம்ப் தான். ட்ரம்போட அந்த வரி விதிப்பு நமக்கு இன்னைக்கு சாதகமாக அதனால தான் வருது. ஸோ எப்பவுமே வந்து இவங்க ப்ரெஷரில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் வரியை ஏற்றும் போது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வரியை குறைக்கும் போது பாருங்கள், அவர் சாரே சொல்லிட்டார், $8 பில்லியன் குறைப்போம். நான் இதை செய்கிறதுனால எங்களுக்கு 2 லட்சம் கோடி நஷ்டமாகும். சரி, வரியை ஏற்றும் போது எப்போ அதை சொல்லிக்கிறீங்களா? வரியை ஏற்றும் போது எங்களுக்கு 2 லட்சம் கோடி லாபம் வரும், $8 பில்லியன் நாங்கள் வரி ஏற்றுறோன்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அரசியல் அதுதான் அரசியல். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இப்போது ஒட்டுமொத்த சந்தைகளோட எதிர்பார்ப்பு என்னென்னா, 28% எல்லாமே வந்து 18%ஆகவும் 12% எல்லாமே 5%ஆகவும் மாறணும் அப்படின்றது தான். சிம்பிளாக சொல்லணும்னா 28%ன்றது வந்து ஒரு லக்ஸுரி குட்ஸ். அதாவது வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி அது இதெல்லாமே வந்து ஒரு 28% வரும். அது எல்லாமே 18 வந்துடும்னா இப்போ வந்து லக்ஸுரி எல்லாமே வந்து ஒரு நார்மல் ஜிஎஸ்டிக்கு வந்துடும். மோஸ்ட் எசென்ஷியலுக்கு 5% இருக்கும், ஓரளவு எசென்ஷியலுக்கு 12% இருக்கும். அந்த ஓரளவு எசென்ஷியல் எல்லாமே மோஸ்ட் எசென்ஷியலுக்கு வந்துடும். ஆல்ரெடி அந்த 5%ல இருக்கிறது அது அது ஃபைலியாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒட்டுமொத்தமாக குறைச்சிட்டா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை 12லேருந்து 5க்கு கொண்டு வரதுக்கு பதில் 12லேருந்து 18 கொண்டு போனாலும் போவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த மோட்டர் பைக் இருக்கு இல்லையா, 350cc அண்ட் அபவ் இருக்கிற மோட்டர் பைக்குக்கு இப்போ 28 இருக்குது. அதை 18க்கு கொண்டு வர்றதுக்கு பதில் அதை 40 கொண்டு போகிறாங்க. ஓகே. அதாவது 5, 12, 18, 28 4 ஜிஎஸ்டி இருந்தாலும் இதுக்கு அப்புறமா ஒன்று இருக்குது, அது பாவப்பட்ட பொருட்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாவப்பட்ட பொருட்களுக்கு 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் ஒரு செஸ். அதுவும் ஜிஎஸ்டி தான். பேரில் என்ன இருக்குது, அது முதல்ல காசு நம்மக்கிட்ட தான் வாங்குறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் தான் இருக்கிறதுலேயே மோசமான பாவம். நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கன்னா அது பாவம் கிடையாது, தண்ணி அடிச்சிங்கன்னா பாவம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி காரில் போனீங்கன்னா அதுதான் மாபெரும் பாவம். ஏன்னா அதுக்கு தான் வந்து இந்தியாவிலே அதிகபட்சமான ஜிஎஸ்டி 50%, 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 22%. சார், ஹார்லி டேவிசன் ஆமாம், அதுக்கு 350% வரின்ட்டு ட்ரம்ப் ரொம்ப பலமுறை சொன்னார். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த மோட்டர் பைக் 350cc அண்ட் அபவ் இருக்கிற பைக்குக்கு வந்து 28% இருக்குது. அதை 18 கொண்டு வரதுக்கு பதில் அதை 40க்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து இந்த 5, 12, 18, 28 இல்லாமல் இந்த சின் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதனால தான் சின்னுக்கு சரியான தமிழ் செயல் வந்து பாவம், அதான் பாவப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையில் வந்து இப்போ வந்து ஒரு 2-3 தான் இருக்குது அந்த மாதிரி. அதாவது ஒன்று வந்து புகையிலை, ரெண்டாவது வந்து இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து 28 + 17 45 இருக்குது. ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வந்து 28 + 22 50% இருக்குது. இதையெல்லாம் வந்து அந்த பாவப்பட்ட பொருட்களுக்கு 45, 50 இல்லாமல் அதை 40க்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதாவும் இன்னொரு செய்தி வந்திருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு நாளைக்கு அடிப்படையில் தான் இருக்கு. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக. சார், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கோல்டுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்குமா? நீங்கள் வச்சிருக்க கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இதில் 2 விஷயம் சார் சொன்னாங்களே, 4 டேரிஃபில் இருக்குது, 5, 12, 18, 28 இல்லை, அதில் நான் மறுக்கிறேன். 5 டேரிஃப் இருக்குது. ஸ்பெஷல் டேரிஃப் கோல்டு 3%. வேறு எதுவுமே இல்லை, இது கோல்டுக்கு மட்டும்தான் அந்த 3% இருக்குது. நேற்று கூட அந்த மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை குறைக்கணும்னு நாங்கள் கேட்கல, கூட்டாமல் இருந்தால் போதும். இதையும் அந்த 2%, 5 + 18ன்னு வச்சுட்டு இதை 3, 5 ஆக்கிடாமல் 3, 3ஆகவே இருக்கட்டும், அதை எப்போயுமே ஸ்பெஷல் கேட்டகரிகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதே டைமில் இதில் என்ன, இந்த குறைப்பு அப்படின்றத ஒரு நல்ல விஷயமா, குட் சைனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சாமானியர்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இந்த வெஹிக்கிள்
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது இல்லையா, கார்லாம், அதெல்லாம் வந்து அந்த லக்ஸுரிக்கு பிலோ லக்ஸுரி கேட்டகரி இருக்கிறது எல்லாத்துக்குமே இப்போயே பார்த்திங்கன்னா காருக்கெல்லாமே 28% டேக்ஸ் இருக்குது. எல்லா காருக்கும், பெட்ரோல் டீசல் காருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கெலாம் 5% தான் இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சுட்டு 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற வெஹிக்கிளுக்கு எல்லாமே அதே 5% இருக்கும். 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு இல்லையா லக்ஸுரி செக்டார், அதுக்கெல்லாமே அந்த 18% கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சாமானிய மக்கள் யூஸ் பண்ணுற பொருட்களுக்கும் அவங்களுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுற பொருட்களுக்கும் வரியில் வந்து கொஞ்சம் அந்த 28%. அப்புறம் கட்டுமான பொருட்கள் அதுக்கும் கூட கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். எண்ட் ஆஃப் த டே கோல்டுக்கு மாற்றம் இல்லாமல் இது இருந்தாலே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி இதில் எதுவும் தொடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எங்களுடைய. சார் இதே ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட, மக்கள் வந்து கோல்டு சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? சிம்பிள் தாங்க. நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க, சிறுதுளி பெருவெள்ளம். கொஞ்சம் விலை ஏறுதா கவலையே பட வேணாங்க. ஒரு பக்கம் இருக்கும், நம்ம 4 கிராம் வாங்குகிற இடத்துல 3.5 கிராம் வாங்குங்க, 3.5 கிராம் வாங்குகிற இடத்துல 3.25 கிராம் வாங்குங்க. அவங்க வாங்குறத நிப்பாட்டாதீங்க. இது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டுன்றது கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்றைக்கி நாளையோட முடிய போகிறது கிடையாது. ஒரு 3000-4000 வருஷத்துல இருந்து கோல்டுடைய புழக்கம் இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடியும் எதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வெறும் 20 ரூபா ஒரு சவரன் இருந்த தங்கம் இன்றைக்கி ஒரு சவரன் 78,440 ரூபா இருக்குது. சுமார் 3500 மடங்கு உயர்ந்திருக்கு. அடுத்த 100 வருஷத்தில் பார்த்திங்கனாலும் திருப்பி இது பயங்கரமாக உயரப்போகும். அதனால் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ண நம்மளுடைய செலவில் குறைச்சி கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா சின்னதாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்ல ஒரு. அது வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணால் வைக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு வந்து கோல்டு ஆபரணம் தான் வாங்கணும்னு சொல்ல, கோல்டு வச்சுக்கலாம், காயினாக வச்சுக்கலாம், இல்லை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் சொல்ல வரேன்னா 2023க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணோம்னா தங்கத்தில் 44% லாபம் வந்திருக்கு. இப்போது அந்த 24யும் 25யும் கம்பேர் பண்ணோம்னா இது வரைக்கும் இந்த 8 மாதம் தான் நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. இதுலேயே வந்து 37% வந்திருக்கு ரிட்டர்ன்ஸ். இந்த 8 மாதத்தில் 37% வந்தது. இந்த 8 மாதத்தில் பங்குச்சந்தை இறங்கியிருக்கு. இல்லை அதுதான் சொல்ல வரேன். ஆகும்போது தங்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இனி வரும் காலங்கள்லேயும் தங்கம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏற்கனவே இருந்த பழைய காலத்துலேயும் தங்கம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் போடலாம். அதே மாதிரி நகை சேமிப்பு திட்டம்னு இருக்குது இல்லைங்களா, இந்த கோல்டு ஆவரேஜ் ஸ்கீம், அதில் போட்டுட்டு இப்போ இந்த மாதம் கட்டுறோமா, இந்த மாதம் ஒரு 9,000 ரூபா இருக்கா 1/2 கிராம், அடுத்த மாதம் 9,500 இருக்கா 1/2 கிராம், இப்படி போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். நீங்கள் 2 வருஷம் கழித்து எடுக்கலான்ற ஒரு நகையை வந்து அன்றைக்கி இருக்கிற ரேட்டை விட கம்மியான ரேட்லேயே நீங்கள் வாங்கலாம். அப்படின்னா அந்த மாதிரி ஒரே சிம்பிள் இது வந்து சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் கோல்டுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய. கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.